பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி அனைவருக்கும் விருப்பமான தின்பண்டங்களில் ஒன்று பஞ்சுமிட்டாய். திருவிழா, பொருட்காட்சி, பூங்கா போன்ற இடங்களில் விற்கப்படும் பஞ்சுமிட்டாய் இப்போது திருமண மண்டபங்களிலும் சிறுவர்களை கவர்ந்தெடுக்கிறது. மோட்டார் உதவியுடன் சுற்றி வரும் அண்டா போன்ற பாத்திரத்தில் ரோஸ் நிறம் கலக்கப்பட்ட சர்க்கரையை கொட்டி காற்றில் இறகென பறக்கும் பஞ்சை குச்சியால் சுற்றி பிடிக்கும் போதே சிறுவர்களுக்கு வாயில் நீர் ஊறும். இப்படிப்பட்ட பஞ்சு மிட்டாயில் ரோடமைன் பி என்ற விஷத்தன்மை வாய்ந்த நிறமி சேர்க்கப்பட்டிருப்பதை ஆய்வில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். துணிகள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வண்ணமேற்றவும் ஊதுபத்தி, தீக்குச்சிகளில் நிறம் சேர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படும் ரோடமைன் பி ரசாயனத்தை உணவுப் பொருட்களில் சேர்த்தால் புற்றுநோய் ஆபத்து இருப்பதாகவும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் முதலாக வெளியானதை தொடர்ந்து சென்னை மெரினாவில் விற்கப்பட்ட பஞ்சு மிட்டாய்களையும் பறிமுதல் செய்தார்கள் அதிகாரிகள். அப்போது புதுச்சேரியைப் போலவே சென்னை மெரினாவிலும் வடமாநிலத்தவர் விற்ற பஞ்சு மிட்டாய்களில் ஆபத்தான ரோடமைன் பி ரசாயன கலவை சேர்க்கப்பட்டிருந்தது உறுதியானது. இந்த ரசாயனம் கலக்கப்பட்ட பஞ்சு மிட்டாயை சாப்பிடுவதால் பல்வேறு உடல் உபாதைகளும் ஆபத்தான நோய்களும் ஏற்படும் என்று எச்சரித்தார்கள் மருத்துவர்கள். குழந்தைகள், இளைஞர்கள் மத்தியில் பொதுவாக என்ன இதனுடைய விளைவு ஏற்படனா 3 வித விளைவுகள் ஏற்படுத்துதுங்க. ஒன்று கேன்சர், புற்றுநோய், பலவிதமான புற்றுநோய்கள் அதிக அளவில் சாப்பிட்டா, ரொம்ப நாளைக்கு சாப்பிட்டா. 2வது கல்லீரல் கெட்டு போகுது, லிவர் டிசார்டர்ஸ். 3வது மூளையில், அதுவும் குறிப்பாக சிறு மூளையிலையும் மூளை தண்டுலையும் டீஜெனரேஷன் சேஞ்சஸை உருவாக்குது. ஆகவே தள்ளாடுறது, தடுமாறுறது, நிற்க முடியாமல் இருக்கிறது, மூளை சம்பந்தமான வியாதிகள் வருது. இதனையடுத்து மாநிலம் முழுவதும் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது தமிழ்நாடு அரசு. இது தொடர்பாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விடுத்துள்ள அறிக்கையில் ரோடமைன் பி கலந்த உணவுகள் தரம் குறைவான மற்றும் பாதுகாப்பற்ற உணவுகள் என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ரோடமைன் பி பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பஞ்சுமிட்டாயை தமிழ்நாட்டில் விற்பனை செய்வது, பொது நிகழ்ச்சிகளில் பரிமாறுவது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பஞ்சு மிட்டாய் விற்பனை குறித்து ஆய்வு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். இருப்பினும் மிளகாய் பொடி உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களிலும் நிறத்தை அதிகரிக்க இந்த ரோடமைன் பி ரசாயனம் பயன்படுத்தப்படுவதாக நீண்ட காலமாக கூறப்பட்டு வரும் நிலையில் அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷுடன் பெரிய பத்மநாபன். தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகராகி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் சிந்து. யார் இந்த சிந்து? இந்த இடத்தில்